ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது வந்து ஜாவா பேசிக்ஸ், கோர் ஜாவா. ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஜாவா. ஸோ ஜாவாவில் என்னென்ன மெத்தட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்னா ஒரு பேப்பர் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் அண்ட் அட்ரிபியூட். ஸோ நம்ம ஒரு பேப்பர் இருந்தால் தான் நம்ம அதில் பேர் இல்லை நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் எழுத முடியும் இல்லைங்களா. ஸோ அதே போல் ப்ரோக்ராமிங்கில், ஜாவா ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து கோடிங் எழுதணும் அப்படின்னா இந்த கிளாஸுங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ரோக்ராம்லாம் வந்து எழுதுகிறோம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன்ஸ் டேட்டா அண்ட் பிஹேவியர் தட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் வில் ஹேவ். ஸோ இந்த கிளாஸில் வந்து டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணலாம், ஜாவா கிளாஸு. செலினியம், ஓகே, எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ப்ராஜெக்டில் தனியாக ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஜாவா லேர்னிங்காக. ஜாவா கான்செப்ட். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ். ஸோ இது வந்து ஜாவா கிளாஸ். இதுலேயே வந்து டெஸ்ட்-ng கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே டெஸ்ட்-ng கிளாஸ் கிரியேட் பண்ண முன்னாடி கிளாஸ்லாம் இப்போ ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ். ஜாவா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறாங்க. ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்குள்ள மெயின் மெத்தட், ஸோ மெயின் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸோ இது வழியாக தான் நம்ம ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தெரியுங்களா, நம்ம டெஸ்ட்-ng கிளாஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ இது வந்து டெஸ்ட்-ng கிளாஸ் டெஸ்ட் கிரியேட் ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதே வந்து ஜாவா கிளாஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜாவா அப்ளிகேஷன் சொல்லி வரும். ஸோ இதை ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இன் ஜாவா இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓப்ஸ் கான்செப்ட் அப்படிம்பாங்க. It represents a real world entity and it's an instance of a class. So real world entity இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு நேம் தான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளேஸு, திங்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்,
நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ அனிமல் அப்படின்னா டாக். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதனோட ஃபங்க்ஷன் என்னது? நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நேம் எழுதிட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் நேமை நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்? பிரிண்ட் பண்ணலாம், கன்கார்டு, அதாவது இன்னொரு 2 ஆப்ஜெக்ட் கூட மெர்ஜ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ சிங்கிளாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் இங்கே டிஃபைன் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் டிரைவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிங்கிள் கிளாஸ் இருக்கு. சிங்கிள் கிளாஸ்ல வந்து நீங்கள் ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெயின் மெத்தட் இல்லாமல் நம்ம மல்டிபிள் மெத்தட் கிரியேட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் 1 ஸோ அப்படிங்கிற மெத்தட். ஸோ இதில் இந்த மெத்தட் ஸோ இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 2 மெத்தட் இருக்கு இந்த கிளாஸ்க்குள்ள. இந்த 2 மெத்தடையும் நான் ரன் பண்ணோம் அப்படின்னா இது மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம கால் பண்ணோம். கண்ட்ரிபியூட் மட்டும் கால் ஆகல. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னலாம் ப்ரோக்ராம் எழுதுறோமோ ஸோ அதான் வந்து இன்ஸ்டன்ஸ். ஸோ அதை வந்து இங்கே கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம இந்த மெத்தட் நேமை கால் பண்ணோம். base class dot create instance object ன்னு சொன்னீங்களா? ஸோ base class java is equal to new base class base java. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த மெத்தட் அதாவது அவுட் சைட் ஆஃப் மெயின் மெத்தட், மற்ற மெத்தட்லாம் நம்ம இந்த மெத்தடுக்குள்ள கால் பண்ணோம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா பேஸ் டாட் டெஸ்ட் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இந்த மெத்தடை நம்ம இன்ஸ்டாண்டியேட் பண்ணிட்டோம். இன்ஸ்டாண்டியேட்னா கால் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. கால் ஆயிடுச்சுங்களா?
ஸோ இட் ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. நம்ம ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் பண்ணுறோமோ, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், நேமு, லொக்கேஷனு, ஸ்டாண்டர்டு, ஸோ என்ன கிரேடு, ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் டேட்டா. ஸோ அதை வந்து அதனோட பிஹேவியர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எயித்து ஸ்டாண்டர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலெலாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பிஹேவியர் மெத்தட்ஸ், அதுதான் பிஹேவியர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். void student ஸோ அடுத்து டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம எல்லா டேட்டா டைப்புமே யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. ஸோ ஸ்டோர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். அடுத்தது int age equal to 20, 15, 16. ஓகேங்களா? இது இன்ட்டு போட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்டுங்கிறது நம்பர், இன்டிஜருங்க நம்பரு, அதனால நம்ம வந்து நம்பர் தான் டிஃபைன் பண்ணோம். அதே போல் சாருங்கிறது சிங்கிள், சார் லெட்டர், சிங்கிள் லெட்டர் மட்டும். சிங்கிள் கோட்ஸில். அதே போல் டபுள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் நம்ம டெசிமல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, டபுளும் ஃப்ளோட்டும் பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுற டேட்டா டைப்ஸு. இதில் டெசிமல் எவ்வளோ லென்த் வரலும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் 6 to 7 டெசிமல் வரலும் எடுத்துக்கும். டபுள் வந்து 15 to 16 டெசிமல் வரலும் எடுத்துக்கும். அதனால் மோஸ்ட்லி டபுள் யூஸ் பண்ணுவாங்க. நேம் எது வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் டெசிமல் கொடுக்குறேன். அதே போல் ஃப்ளோட் நம்பர் percentage equal to 99.9. to டைப் காஸ்ட் பண்ணுது. ஸோ ஃப்ளோட்டிங் டைரெக்டாக அலோவ் பண்ணல, அதனால் இந்த மாதிரி தான் ஃப்ளோட்
29. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்கு. ஸோ லாங்கு பார்த்தீங்கன்னா லென்த் இவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும் வேல்யூ. அதுதான் லாங்குன்னு சொல்கிறாங்க. பண்ணலாம். So name, age, character, ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸோ பிஹேவியர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஒரு மெயின் மெத்தட் இருக்குது ஜாவா கிளாஸ்க்குள்ளே. அந்த ஜாவா கிளாஸ் மெயின் மெத்தட் இல்லாமல் அதர் மெத்தட். ஸோ அதர் மெத்தடோட ஸோ இந்த மெத்தட்லாம் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேமை வச்சு நம்ம நியூ கீவேர்டு வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணோம். எப்போவுமே ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணுறது வந்து கிளாஸ் நேம், கிளாஸோட வேரியபிள், ஸோ ஆப்ஜெக்ட் நேமு ப்ளஸ் வந்து நியூ கீவேர்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் நேம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நம்ம கிளாஸ் மெம்பர், ஸோ கிளாஸ் மெத்தட்ஸ், அந்த கிளாஸ் மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம மெத்தட்ஸ் அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸு, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்னும் ஸோ இதை கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் ஏஜும். ஸோ இது ஏஜ் வந்து 16, கிளாஸ் வந்து பி, கிளாஸ்
ஏன் கிளாஸ் அக்செப்ட் பண்ணால் அது வந்து ஜாவா கீவேர்டை எடுத்ததுனால நம்ம அது அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால் ரெலவெண்ட் நேம் கொடுத்துடலாம். யூனிக் நேமாக இருக்கணும், ஆனால் டிஃபால்ட் மெத்தட் நேமாக இருக்கக்கூடாது. ஸோ ஜாவா கீவேர்டாக இருக்கக்கூடாது. இப்போ பண்ணலாம். Java Basics B class. ஸோ இது வந்து ஒரு மெத்தடுக்குள்ள நம்ம வேரியபிள் டிஃபைன் பண்றது. இதுவே வந்து இந்த ரெண்டு மெத்தடுக்கும் நம்ம வந்து காமனா வந்து வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வேரியபிள்ஸ் அடுத்த செக்ஷன் வந்து வேரியபிள்ஸ். வேரியபிள் நேம்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர், நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஆப்ஜெக்ட் அந்த நேம் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அதுக்கு ஒரு நேம் வேணுங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் வேரியபிள் நேம் அப்படிங்கிறோம். நம்ம இந்த டேட்டா டைப்ஸ்க்கு அப்புறம் வர்றது எல்லாமே வேரியபிள் நேம். ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் நேம் டிஃபைன் பண்ணுறோமோ ஸோ அதுதான் வேரியபிள் நேம். ஸோ இங்கே மேலே கிளாஸுக்கு அடுத்தது மெத்தடுக்கு முன்னாடி இதெல்லாம் டிஃபைன் பண்ணுவோமோ இதெல்லாம் வந்து குளோபல் வேரியபிள். டெஸ்ட் ஸோ அதுக்கு வேரியபிள் நேம், அதனோட வேல்யூ. அதே போல TOB table TOB equal to ஸோ இது ஸ்ட்ரிங்கில் டிஃபைன் பண்ணிக்கலாம். டபுள் வந்து நம்பர் டெசிமலுக்கு மட்டும்தான். மறக்காம கோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இந்த வேரியபிள் நேம், இந்த குளோபல் வேரியபிள் நேம் இந்த டெஸ்ட் 1க்குள்ள நான் கால் பண்றேன். டெஸ்ட் 1 சரிங்களா? டெஸ்ட் 1 மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். Java basic global variable called test class கால் ஆயிடுச்சுங்களா? இது வந்து என்னென்னலாம் நம்ம டெஸ்ட் மெத்தடுக்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் வந்து லோக்கல் வேரியபிள்
ஸோ இது வந்து இந்த மெத்தடுக்கு உள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மெத்தடுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சைல்ட் கிளாஸ். இப்போ void child test1. out control space கொடுத்தீங்கன்னா ஆட்டோ சஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். child method executed first child method executed. ஸோ அடுத்தது மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா it's a block which contains multiple statement. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள மல்டிபிள் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பிஹேவியர் மல்டிபிள் கோடை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது test2 second child method executed. ஓகேங்களா, ஸோ இதே வந்து நம்ம டைரக்டா ரன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம ரன் பண்ணோம்னா மெயின் மெத்தட் வேணும். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா மெயின் மெத்தட் வேணும். இதே டெஸ்ட் என்ஜின் கிளாஸாக இருந்தால் நம்ம @ கொடுத்துருப்போம், அது டைரெக்டாக ரன் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பேஸ் கிளாஸ் மெயின் மெத்தட் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ இதனோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் பேஸ் கிளாஸ்ல கிரியேட் பண்ணலாம். And equal to new child class. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறனால நமக்கு வந்து நேவிகேட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் டிக்ளரேஷன், அதனோட டிக்ளரேஷன். ஓகேங்களா, இப்போ வந்து அதை கால் பண்ணுறோம். சைல்டு ஆப்ஜெக்ட் நேம், அதாவது இந்த சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து சைல்டு அப்படிங்கிற நேம் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது இப்போ அந்த சைல்டு மெத்தட்லாம் அக்சஸ் பண்ணணும். child dot child test. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சைல்டு மெத்தட் எக்ஸிக்யூட்டட். ஸோ அதே போல் செகண்ட். இன்ஸ்டன்டியேட் ஆச்சு, அதாவது அங்கேருந்து சைல்டு மெத்தட்லேருந்து நம்ம பேரண்ட் மெத்தடு கால் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் எந்த கிளாஸ் கால் பண்ணியிருந்தாலுமே ஸோ அந்த கான்செப்ட் அந்த கீவேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்டியேட்டட் அப்படிம்பாங்க. அந்த மெத்தட் அந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸுக்கு கால் பண்ணுறது தான் இன்ஸ்டன்டியேட் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா details inside the method. instance அப்படின்னா
ஸோ நம்ம என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ ஸோ அதெல்லாமே இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ். மெத்தட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம். return method. Result. So இந்த டீடைல ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸை ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் வந்து அந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டுன்னு இருக்குங்களா. வாய்டுன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ டம்மி, அதாவது நார்மல் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணோம்னா இதனோட டேட்டா டைப் சேஞ்ச் மெத்தட் ரிட்டர்ன் டைப் டு ஸ்ட்ரிங். ஸோ நம்ம என்ன வேல்யூ வந்து இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ டேட்டா டைப் வச்சு அந்த மெத்தடுக்கு அசைன் பண்ணோம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், அதனால வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து அந்த மெத்தடுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை நம்ம அங்கே மெயின் மெத்தடில் கால் பண்ணிக்கலாம். Methods h equal to new method. ஸோ அங்கே ரிட்டர்ன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரிங்குக்கு தான் அசைன் பண்ணோம். இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து string test equal to mh dot result. ஸோ இது வெறுமனே நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா கால் ஆகும், எங்க பிரிண்ட் பண்றதுன்னு தெரியாது உங்களுக்கு. ரன் பண்றேன், இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஜாவா ப்ரோக்ராம் கண்ட்ரிபியூட், ஏன்னா ரிசல்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்டேட்டஸ் பாஸ்டு மட்டும் வச்சிருக்கோம். ஸோ இல்லைன்னா டைரக்டா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்துருச்சுங்களா.
ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு வேரியபிள் கூட அசைன் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வேரியபிள் 1 ஈக்குவல் டு இந்த வேரியபிள் 1 இந்த வேரியபிள் 1க்கு அந்த மெத்தட் ரிட்டர்ன் மெத்தடோட ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணிட்டு அகைன் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா p1. ஸோ இந்த வேரியபிள் நேம் மட்டும் நம்ம இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு டைம் நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெத்தடுக்கு வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். பப்ளிக் void void parameterize மெத்தட். ஓகேங்களா? ஸோ மெத்தட் நேம் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக பேராமீட்டர்னு கொடுக்குறேன். பேராமீட்டர் இப்போ இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன், லொக்கேஷன். இல்லைன்னா வந்து ஸ்ட்ரிங் கோர்ஸ் நேம் equal to automation testing location equal to India. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பேராமீட்டர் டிஃபைன் பண்ணாமல் டைரெக்டாக வேல்யூ டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேராமீட்டர் வழியாக அக்சஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் நேம் கோர்ஸ் நேம் ஸ்ட்ரிங் லொக்கேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மெத்தடோட பேரந்தசிஸ், ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த பேரந்தசிஸ்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட் வேணுமோ, ஸோ என்னென்ன நேம் வேணுமோ, ஸோ அதனோட டேட்டா டைப் வச்சு டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து காப்பி பண்ணிவிட்டு இது கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த நேம் இதுக்கு வந்து அசைன் பண்ணுறோம். கோர்ஸ் நேம் நம்ம இந்த பேராமீட்டர் வந்து வேற பக்கம் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். லொகேஷன் பண்ணிக்கலாம்.
equal to டைரெக்டாக இந்த ஸ்ட்ரிங்கை கூட இங்கே அசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அங்கேருந்து கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படியே பண்ணுறேன். டைரெக்டாக ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வேரியபிளுக்கு அசைன் பண்ணி ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே சரி. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த பேராமீட்டர் நேம் பேஸ் கிளாஸில் போயிட்டு டாட் நம்ம ஏற்கனவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு அந்த மெத்தட் யூஸ் கால் பண்ணுறோம். ஸோ இங்கே தெரியுங்களா, நம்ம அங்கே எத்தனை டேட்டா டைப் என்டர் பண்ணணுமோ ஸோ அவ்வளோ டேட்டா டைப் வச்சு நம்ம ஆர்கியூமெண்ட் இங்கே வந்துடுச்சு. ஸோ கோர்ஸ் நேமை வந்து நம்ம டபுள் கோர்ஸ், ஸ்ட்ரிங்காக இருந்தால் டபுள் கோர்ஸு, நம்பராக இருந்தால் சும்மா எந்த டபுள் நார்மலாகவே என்டர் பண்ணலாம். ஸோ course name automation testing location India. ஸோ இப்போ இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இந்த பேராமீட்டர் உள்ள போயிட்டு கோர்ஸ் நேம், என்ன கோர்ஸ் நேமோ நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து இங்கே உள்ள மெத்தடுக்குள்ளே இருக்கிற லாஜிக்கில் அப்ளை ஆகி அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும். கோர்ஸ் நேம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் லொகேஷன் இந்தியா. ஸோ இது எப்படி நேவிகேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். மெத்தட்ஸ் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட், பேஸ் ஜாவா, இங்கே வந்து debug as ஜாவா அப்ளிகேஷன். இந்த ஆப்ஜெக்ட் நேமுக்கு வந்துருச்சு நமக்கு. ஸ்டெப் ஓவர் மெத்தட் நேமுக்கு போகுது. ஸோ இதுக்குள்ளே வந்துச்சுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டருக்கு, அதாவது இந்த மெத்தட் நேமுக்கு நம்ம என்னென்ன ஆர்கியூமெண்ட் கோர்ஸ் நேமு லொக்கேஷன் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இங்கே வந்து இந்த பிரிண்ட்டுக்குள்ளே அசைன் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நேமுங்கிறது இந்த கோர்ஸ் நேம் வேரியபிளுக்கு பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம அங்கே அசைன் பண்ணியிருக்கோம் பிரிண்ட்டு. ஸோ இது வந்து வேரியேஷனுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆகிடுச்சுங்களா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இப்போ லொக்கேஷன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெத்தட்ஸ், பேராமீட்டரைஸ் மெத்தட்ஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று கெட்டர் செட்டர் மெத்தட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. கெட்டர் செட்டர் இது கூட என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷன் ஏன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக ஒரு மெத்தட் அக்சஸ் பண்ண முடியாது, ப்ரைவேட்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட் தேர்ட் ஒன் இதுக்குள்ள நம்ம
one int mark plus ப்ரைவேட்டுங்கிறது அக்சஸ் மாடிஃபையர். அதாவது இந்த வேரியபிள் நேம் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை தவிர மற்ற கிளாஸ்க்கெல்லாம் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுதான் நம்ம இந்த கெட்டர் செட்டை யூஸ் பண்ணுறோம். weight வேல்யூ எதுவும் டிஃபைன் பண்ணல. ஸோ அதே போல் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து செட்டர். ஸோ ஏன் அப்படின்னு இப்போ ப்ரைவேட்டாக செட் பண்ணுறோன்னா, ஸோ ஒரு சில மெத்தட்லாம் வந்து சீக்ரெட்னா வேறு எந்த மெத்தடாலையும் மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இந்த லாஜிக்கை வந்து இந்த கிளாஸுக்கு வெளியில் வேறு எந்த கிளாஸும் வந்து அக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரைவேட்டாக லாஜிக் எழுதுகிறோம். ஸோ அந்த லாஜிக் ப்ரைவேட்டாக எழுதிட்டு வேல்யூ மட்டும் அக்சஸ் பண்ணுறோம், லாஜிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல். void
ஓகே, இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம அடிஷ்னலாக கூட வேறு மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம வேல்யூ வந்து டாப்லேயே டிஃபைன் பண்ணிட்டோம். அதனால் நம்ம அடிஷ்னலாக வேறு மெத்தட்லேருந்து அனுப்பலாம். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ மட்டும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்பேஸ் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு டாட் getter செட்டர் விசிபிள் ஆகல, தெரியுதுங்களா? டாட் செட்டர் வரல. ஏன் அப்படின்னா நம்ம அக்சஸ் மாடிஃபையர் வந்து ப்ரைவேட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரைவேட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கனால நமக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கால் பண்ண முடியாது. இங்கே லோக்கலாக நம்மளால் கால் பண்ண முடியும்னா இந்த கிளாஸ் ஸ்பெசிஃபிக், இந்த கிளாஸ்க்குள்ளே அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் ஆஃப் கிளாஸ் போகும்போது, வேறு கிளாஸ்க்குள்ளே போகும்போது நம்ம கெட்டர் மெத்தட் வழியாக தான் வந்து வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறோம். வேல்யூ ஸோ இப்போவே இதுவே எனக்கு வந்து இதில் ஆர்குமெண்ட் எதுவும் நம்ம பாஸ் பண்ண வேணாம். மேலே இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. முன்னாடி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண வேல்யூ வந்தது. ஸோ இப்போ வந்து அங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ நம்ம ஆர்குமெண்ட் வந்து எதுவும் டிஃபைன் பண்ணல, அதனால் எரர் ப்ரூவ் பண்ணுது. ஸோ மேலும் மெத்தடு மட்டும் கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து ஸோ நம்ம குளோபலாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஜாவா இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? எரர் த்ரோ பண்ணணும், பார்க்கலாம். சீக்ரெட் ஸோ இங்கே நம்ம வந்து கெட்டருக்கு வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், அதனால அங்கே நமக்கு எரர் த்ரோ பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தடில்
வேல்யூ வந்து சீக்ரெட்டு, வெயிட் வந்து ட்ரிபிள் த்ரீன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா சீக்ரெட் 333. ஆனால் நம்ம இந்த ஆர்கியூமெண்ட் தேவையில்லை. ஏன் வந்து எரர் வரல அப்படின்னா நம்ம இங்கே ஆர்கியூமெண்ட்டு இங்கே அக்செப்ட் பண்ணிடணும், ஆனால் இங்கே எதுவும் பிரிண்ட் பண்ணல. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா செட்டரில் ஸோ இங்கேயுமே உங்களுக்கு எரர் வரும். ஸோ எந்த வேல்யூவும் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மெத்தடு. ஸோ இதுதான் வந்து கெட்டர் செட்டர் மெத்தட். ஓகே, ஸோ இதுவரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.